Hi friends, welcome back to SmileySamayal channel. SmileySamayal channel சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு பெரிய ஹாய். பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் வாஷ் பண்ணி தனியாக எடுத்துருக்கோம். அதை குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் உப்பு, வேகிறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து 5 விசிலிருந்து 6 விசில் வேக வச்சு மட்டனை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மசாலா ஐட்டம்லாம் வறுக்கணும். என்னென்னலாம்னு நம்ம பார்க்கலாம். சோம்பு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் வத்தல் 2லேருந்து 3 கூட எடுத்துக்கலாம். மிளகு 1/4 ஸ்பூன், ஏலக்காய் 1, 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை. இதெல்லாமே ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து மிக்சியில் போட்டு அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு, ஜீரகம், வத்தல் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் 2 நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூடயே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் ரெசிபிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. வேக வச்ச மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணியோடைய சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மட்டன் சுக்கா மெயினாக ரசம் சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இப்போது நம்ம மிக்சியில் அடித்து வச்ச மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு லிட்டை வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வற்றி நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே வரணும். இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் போய் சூப்பராக மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பாருங்கள் மேலே வந்தாச்சு, செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லெண்ணெய் ஊற்றியே ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.